வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் 3வது பாடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒளியியல்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கான பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டோம். 1 வேர்டு கோயிட்டங்களை நிரப்புக போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இல்லாட்டி இந்த வீடியோவோட எண்ணில் வந்து நான் உங்களுக்கு அந்த லிங்க் வர மாதிரி கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சுருக்கமான விடியலுக்கும் விரிவான விடியலுக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குவிய தொலைவு வரையறை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் நமக்கு 26ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 26ஆம் பக்கம் குவிய தொலைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது கீழே ஒரு 3 லைன் இருக்குது பாருங்கள். அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. அந்த 3 லைன் மட்டும் குறிச்சிட்டு அடுத்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவு ஆரம் பை 2. ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு குவிய தொலைவு ஈக்குவல் டு வளைவு ஆரம் பை 2 இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு 2வது குழியாடி மற்றும் குவி ஆடிகளின் பயன்களில் 2 தருக. இதற்கான ஆன்சர் நமக்கு 28 பேஜ் நம்பர் 28 இருக்குது. நம்ம வந்து குழியாடிக்கும் குவியாடிக்கும் பயன்கள் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நமக்கு என்னது குழியாடிகள் சொல்லி நமக்கு எத்தனை ஒரு மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச குட்டி பாயிண்டாகவும் நீங்கள் குறிச்சிக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் 5th பாயிண்ட்டும் குட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் குழியாடியின் பயன்கள் சொல்லி இந்த 2 பாயிண்ட் எழுதினா கூட போதும். அடுத்து பாருங்கள், குவியாடின்னு கொடுத்துருக்காங்களா, குவியாடிக்கும் அதே மாதிரி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நீங்கள் குவியாடிகள் வாகனங்களின் பின்காட்சி ஆடிகளாக பயன்படுகின்றன. ஸோ இது ஒரு பாயிண்டாக நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ஒரு 3வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ஒரு பாயிண்டாக எழுதிக்கலாம். ஸோ இதில் நமக்கு 2 பாயிண்ட் வந்துருச்சு. அதில் 2 பாயிண்ட், இதில் 2 பாயிண்ட். நம்ம ஏதாவது பாயிண்ட் மட்டும் 2 பாயிண்ட் எழுதினா போதும். ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு 3வது கொஸ்டின், ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறுக. ஸோ ஒளி எதிரொலிப்பு விதிகள் வந்து கேட்காங்க. பாருங்கள், ஒளி எதிரொலிப்பான விதிகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒளி எதிரொலிப்புன்னு. அதுக்கு மேலே பாருங்கள், படுகதிர் எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்போதும் சமமாகவே இருக்கும். அந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊடகத்தோட ஒளி விலகல் எண் வரையது கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் நமக்கு 33வது பக்கம் இருக்குது. ஒளி விலகல் எண் கேட்டிருக்காங்களா, நமக்கு 33ஆம் பக்கம் பாருங்கள். 33ஆம் பக்கம் கணக்கு நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே பாருங்கள், ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது வேறொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து முதல் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்துக்கும் 2வது ஊடகத்தில் ஒளி திசைவேகத்துக்கும் இடையே உள்ள தகவு மூலம் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த ஊடகத்திலிருந்து இந்த ஆகும் இருக்குது பார்த்தீங்களா, அது வரை குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், ஒளி விலகலுக்கான ஸ்னெயில் விதியினை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதே பேஜில் தான் இருக்குது. நமக்கு ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, படம் 3.12 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபார்முலா sin i by sin r ஈக்குவல் டு மியூ கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டை எழுதிட்டு அந்த சமன்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அதை எழுதணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்னெயில் விதி வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், விரிவாக விடையடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழியாடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி விவரிக்கவும். நமக்கு ஆன்சர் வந்து 27ல் இருக்குது. 27ல் எடுத்துக்கோங்க. குழியாடியில் தோன்றும் பிம்பம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதில் நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அட்டவணை மட்டும் நீங்கள் எதுனாலே போதும், நமக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அட்டவணை மட்டும் குறிச்சிக்கோங்க. இதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன, ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்புகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஆன்சர் நமக்கு 29, 30 இருக்குது. அதாவது 29ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு 29ஆம் பக்கம் நமக்கு ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஒளி கதிரானதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. ஒளி கதிரானது பளபளப்பான மென்மையான ஒளிரும் பரப்பின் மீதும் படும்போது, அந்த அடுக்கடுத்து 5வது லைனில் ஒளியானது பளபளப்பான மென்மையான ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்பும் நிகழ்வு ஒளி எதிரொலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. நான் குறிச்சிக்க மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா. இது கூட இருக்கலாம், ஒளியானது ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்பும் நிகழ்வு ஒளி எதிரொலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒளி கதிரானிலேருந்து படும்போது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஒளியானது மட்டும் எழுதிட்டு ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்பும் நிகழ்வு ஒளி எதிரொலித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரும். ஒளி எதிரொலித்தல் போட்டு அதை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து ஒழுங்கான எதிரொலிப்புன்னு போட்டு அது கீழே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு போட்டு நமக்கு இங்கே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அடுத்து பின்னாடி ஒரு 5-6 பாயிண்ட் கிட்ட இருக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த படத்துக்கு மேலே குறிச்சிக்கோங்க. விரிவான எழுதி 2வது
கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஹெட்டிங்கை போட்டு நீங்கள் பாயிண்ட் மாதிரி எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் போட்டுருவாங்க. ஸோ பாயிண்டாக எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின், பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கும். ஆன்சர் நமக்கு 31வது பக்கம் இருக்குது. பாருங்கள், 31ஆம் பக்கம் நமக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து மேலே பாருங்கள், பயன்களுக்கு மேலே வரை குறிச்சிக்கோங்க. நமக்கு விரிவான விடையில் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நிறப்பிரிகை என்றால் என்ன விவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் நமக்கு 34வது பக்கம் இருக்குது. 34ஆம் பக்கம் பாருங்கள், நினைவில் கொள்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது சைடில் ஒரு பேரா இருக்கா, வெண்மை நிறம் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் மட்டும் குறிச்சாலே போதும். விரிவான விடையில் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடத்துக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.